உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பர்வதங்களை மெழுகு போல உருக செய்கிற தேவ பிரசன்னத்திற்காக நன்றி. எங்கள் அப்பா பிதாவை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். காலை ஆராதனை, கிளை சபை ஆராதனை ஆசீர்வதித்து இந்த மாலை வெல்லும் நிறைவானவர். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கின்ற வாக்குரைத்தவர். இந்த மாலைவில் இன்னும் உடைய மகிமை பெரிதாய் விளங்குவதாக ஆரம்பம் முதல் நிறைவு மட்டும் நீர் நடத்தும் ஒவ்வொரு பகுதியிலும் உங்கள் நாமம் மகிமைப்பட்டும் ஆராதனைக்கு விரோதமாக இந்த பகுதியில் கிரியை செய்கிற எல்லா பலவானின் வல்லமைகள் விரோதமாக எல்லா மனுஷிக வல்லமெல்லாம் இயேசு நாமத்தில் கட்டப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் பிரசன்ன கடந்து வரட்டாண்டரே. கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை ஒவ்வொருவருக்கு நீர் அனுகிரகம் பண்ணும். அதை பெற்றுக்கொள்ள தடை பண்ணுகிற எதிர் வல்லமையில் இயேசு நாமத்தில் கட்டப்படுவதாக. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்ற வார்த்தை இந்த மாலை வெல்லும் புது பலத்தால் ஒவ்வொருவரையும் இடை கட்டும். சிவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர பண்ணுகிறார். நாள் உம்முடைய நன்மையும் உம்முடைய கிருபையும் தொடரட்டும். இந்த மாலை வெல்ல கர்த்தாவே நீர் எழுந்தருளும். சத்துருக்களின் வல்லமெல்லாம் சிதற பண்ணுங்க. உம்மை பகைக்கிறவர்கள் இந்த மாலை வெல்ல உமக்கு முன்பாக ஓடி போகட்டும். ஒரு வழியாய் வருகிற சத்துருவை பூரணமாய் சிதற பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். உம்முடைய வாக்கு நிறைவேறட்டும். தேவரீர் உம்முடைய வல்லமை விளங்கு பெட்டியுடன் இந்த மாலைவில் எங்கள் மத்தியில் நீர் பிரசன்னமாகிறாங்க. தேவரீர் உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன் உம்முடைய தாம்பர ஸ்தலத்திலே உம்முடைய வீட்டிலே உம்முடைய சபையில நீர் எழுந்தருளும் பொழுது ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பு உண்டு. உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையில் மகிழ்வார்கள் என்று சொன்னீர். மகிழ்ச்சி வரும், ஆனால் நீர் நன்மையை தந்து மகிழ வைக்கிறவர். விடுதலையும் கட்டளையிடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படுவாராக. சங்கீத பதியம் வாசிக்கலாம். 91ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளலாம். முதல் வசனம் நான் வாசிக்கிறேன், நீங்கள் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 91ஆம் சங்கீதம் 728ஆம் பக்கம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மதியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் வெறியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். சேர்ந்து வாசிக்கலாம். நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. அநேக காரியங்கள் உண்டு. விசேஷமாக 11ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். உன் வழிகளில் எல்லாம், அல்லேலூயா, உன்னை காக்கும்படி. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், வழியிலே உன்னை காப்பதற்கும். இல்லை, பரலோக பயணத்தில் போயிட்டு இருக்கோம், இந்த வழியில் பாதுகாப்பு தேவை. வழியிலே உன்னை காப்பதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஹைலி ப்ரொடெக்டட் ஏரியா அது திருச்சபை. ஆமென். ஆமாம், நெருங்க முடியாது. அல்லேலூயா. அதனால தான் சொன்ன ஆண்டவர், இது மேலே மோதினா நொறுங்கிடுவேன், நான் விழுந்தேன்னா அவன் நசுக்கி போட்டுருவேன். அல்லேலூயா. ஆக கர்த்தர் உங்களை பாதுகாக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்து கொண்டு போவார்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தப்புவித்தார்.
சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்தவர். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். விசேஷமாக அவரிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் இந்த மாலை வெள்ளை விடுதலை வருகிறது. அவரை அறிந்து கொள்ள உயர்வு தானாக வருகிறது. ப்ரொமோஷனுக்காக உயர்வுக்காக போட்டு போராட வேண்டியதில்லை. எவ்வளவுக்கு எவ்வளோ அவரை அறிந்து கொள்கிறீர்களோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். அல்லேலூயா. ஆபத்தில் அவரே உங்களோடு இருந்து உங்களை தப்புவித்து அவர் கனப்படுத்துவார். ஒரு ஆபத்து வருதுன்னா ஒரு ஹானர் பின்னாடி வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதோடு மாத்திரமல்ல, கடைசி வசனம் சொல்லுது, நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி குறைவில்லாமல் என் ரட்சிப்பை தினமும் அவனுக்கு காண்பிப்பேன்னார். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் நாட்கள்ல அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. இந்த நாளில் எங்களுக்கு ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. உன்னை குறைவு அது இது வர வேண்டியதெல்லாம் நினைக்கவே கூடாது. இதை நினைக்க வேண்டும். அவர் உங்களை திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பாதுகாக்க கர்த்தர் உண்டு. ஆபத்தில் இருக்கிறார், உயர்வை தருகிறார், உங்களை திருப்தி ஆக்குவார். பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. உம்மை போற்றி பாடுவேன் எந்தன் உயர்ந்த கன்மலே. அல்லேலூயா. அல்லேலூயா. உயர்ந்த கன்மலே இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி பார்க்குறோமோ அப்படி நமக்கு இருப்பார். அவர் உயர்ந்த கன்மலையா பார்த்தோம்னா நமக்கு பாதுகாப்பு தருவார். எவ்வளோ பெரிய அலை வந்தாலும் சரி, அந்த கன்மலை நம்மளை பாதுகாக்கும். அல்லேலூயா. கரங்களை தட்டி பாடி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். உம்மை போற்றி பாடுவேன். போற்றி பாடுவே இந்த உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவே இந்த உயர்ந்த கன்மலை. பெரு வெள்ளம் வந்தாலும் பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று மணிக்கையில் பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலையின் நிழலே. உம்முடைய நிழலிலே நாங்கள் இருக்கிறோம். புகலிடமே ஒன்றும் செய்ய முடியாது. ஓ பெரும் கன்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவே உயர்ந்த கன்மலை. உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவே இந்த உயர்ந்த கன்மலை. உயர்ந்த ஸ்தானங்களில் எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்தவர் நீர் அல்லவோ. கொடுத்துட்டார். எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்தவர் நீர் அல்லவோ. கன்மலை தேனும் வடியும் என்னையும் தருபவர் நீர் அல்லவோ. கன்மலை தேன் கிடைக்கும். கன்மலை தேனும் என்னை வடியும் என்னையும் தருபவர் நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவே இந்த உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவே இந்த உயர்ந்த கன்மலை. செங்கடலும் பிளந்து போகும். செங்கடலும் பிளந்து போகும். யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். ஆமென். செங்கடலும் நமக்கு முன்னாடி நடக்கும். யுத்த சேனைகள் அமலும். எங்கள் பராக்கிரமமே எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே. நாங்கள் ஜெயமெடுப்போம். You surround me. எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே. நாங்கள் ஜெயமெடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவேன் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி செங்கடலும் பிளந்து போகும். உயர்ந்த கன்மலையே. செங்கடலும் பிளந்து போகும். யுத்த சேனையும் அமிழ்ந்து எனக்கு முன்பாக. செங்கடலும் பிளந்து போகும். யுத்த சேனையும் பராக்கிரமமே. ஹல்லேலூயா. எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே. ஜெயமெடுப்போம். உம்மாலே நாங்கள் ஜெயமெடுப்போம். உம்மாலே சேனைக்குள் பாய்வோம். உம்மாலே மதிலை தாண்டுவோம். மறுபடியும் பாருங்கள். செங்கடலும் பிளந்து
சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே. நான் அல்ல, கிறிஸ்துவே, கிறிஸ்து இயேசுவே. பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே. ஜெயமெடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவே எந்த உயர்ந்த கன்மலையே. ஓ, உம்மை போற்றி பாடுவே எந்த உயர்ந்த பெருவெல்லம். பெருவெல்லம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில். பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்க. எங்கள் புகலிடமே, எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கன்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கன்மலையின் நிழலே. உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றி பாடுவே எந்த உயர்ந்த கன்மலையே. ஹல்லேலூயா. உம்மை போற்றி பாடுவே எந்த உயர்ந்த கன்மலையே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மறுபடி கடைசி சரணத்தை பாட போகிறோம். செங்கடலும் பிளந்து போகும். இதை ஃபீல் பண்ணி பாடணும். இஸ்ரவேல் மக்களுக்கு முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன். ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. மோசே வழி நடத்திட்டு வராரு. ஒண்ணு செத்தா செங்கடல், இல்லைன்னா எங்க இருந்து விட்டுட்டு வந்தோமோ அவன்கிட்ட சாகணும். ஆனா செங்கடலையும் கர்த்தர் பிளக்க செய்தார், பார்வோனையும் மூழ்க செய்தார். அல்லேலூயா. அதே தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஒரு பாட்டு இருக்கும், he is the same and unchanging Jesus. மாறாத கடவுள் இயேசு கிறிஸ்து, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் எனக்கு முன்னாடி அமிழ்ந்திடும். காரணம் எங்கள் பராக்கிரமமே, எங்கள் பலன் நீர். உம்மால் நாங்கள் ஜெயம் எடுப்போம். அல்லேலூயா. எல்லாரும் பாட போறோம். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மனிதர்களா இருந்தாலும் சரி, இந்த நாளிலே அவர்கள் அமிழ்ந்து போவார்கள். இயேசு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. எல்லாரும் பாடுவோம். செங்கடலும் செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் எனக்கு முன்பாக. செங்கடலும் உனக்கு முன்பாக, மிஸ்பா திருச்சபைக்கு முன்பாக, தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக செங்கடலும் பிளந்து போகும். செங்கடலும் பிளந்து இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஓ, செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் எங்கள் பராக்கிரமமே, எங்கள் பராக்கிரமமே, எங்கள் பலனும் நீரே. ஜெயம் எடுப்போம். எங்கள் வெற்றிக்கு காரணம் நீ, எங்கள் ஜெயத்திற்கு காரணம் நீ. ஜெயம் எடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவேன் இந்த உயர்ந்த கன்மலை. உம்மை போற்றி பாடுகிறோம். உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கன்மலையே. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த பாடலுக்குள்ளே போக போகிறோம். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்ப போகிறோம். அல்லேலூயா. இது உயர எழும்பக்கூடிய காலம். செட்டைகளை அடித்து பறக்கக்கூடிய நாட்கள். அல்லேலூயா. யாருக்கு இதெல்லாம் நடக்கும்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நடக்கும். நாம் இயேசுவுக்கு காத்திருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்கு காத்திருக்கிறீங்க. அந்த காத்திருக்கிற காரியத்திலே இயேசு உயர பறக்க செய்வார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து. ஆமென். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து, செட்டைகளை அடித்து நான் உயரே எழும்பிடுவேன். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து, செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவேன். இப்பொழுதே புது பலன் கைதட்டி புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய்.
கோட்டை, சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பேன். சிலுவை சுமந்திடுவேன், சிலுவை சுமந்திடுவேன், வெற்றி சிறப்பேன், நான் ஜெய கொடி ஏற்றிடுவேன். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பேன். சிலுவையை சுமந்திடுவேன், சிலுவை சுமந்திடுவேன், வெற்றி கொண்டாடுவேன், நான் ஜெய கொடி. கைதட்டி புதுபலன், புதுபலன் அடைந்திடுவேன், நான் புதுபலன் அடைந்திடுவேன், நான் புதுபலன் அடைந்திடுவேன். நான் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே புதுபலன் அடைந்திடுவேன், நான் புதுபலன் அடைந்திடுவேன், நான் புதுபலன் அடைந்திடுவேன். ஓ சபதலபரபலபா. பாக்கியம் பெற்றவர்கள் கர்த்தரில் பலன் அடையும், பாக்கியம் பெற்றிடுவேன். பலத்தின் மேல் பலன், பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு, சீயோனுக்கு வருவேன். கர்த்தரில் பலன் அடையும், நான் பாக்கியம் பெற்றிடுவேன். பலத்தின் மேல் பலன், பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு புது பலன் அடைந்திடுவேன். எல்லாரும் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன். ஓ ஜீசஸ், இப்பொழுதே புது பலன், இப்பொழுதே புது பலன், புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் ராஜா, உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. Let me say you experience your new strength of Father God. நான் புது பலன், சர்ப்பங்களை எடுப்பேன், சர்ப்பங்களை எடுப்பேன், தேள்களை மிதிப்பேன், தேள்களையும் மிதிப்பேன். எல்லா சாத்தானின் சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்ளுவேன். நான் சர்ப்பங்களை எடுப்பேன், தேள்களையும் மிதிப்பேன். சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்ளு. கைதட்டி புதிய பலன், புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன். புதிய பலனை பெற்றுக்கொள்வோம். இயேசு தருகிறார், இயேசு தருகிறார். புதிய பலனை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன். தாகமுள்ளவன் மேல், தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். ஊற்றும் ஆண்டவரே. வறண்ட நிலத்தின் ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும் தனித்தனியாக ஆண்டவரே உம்முடைய ஆவியை ஊற்றும் ஆண்டவரே, உம்முடைய பலத்தை ஊற்றும் ஆண்டவரே. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. ஓ தண்ணீரை ஊற்றிடுவோம், பெற்றுக்கொள்வோம். புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே புதிய பலன் உண்டாகுவதாக, புதிய பலன் உண்டாவதாக, புதிய
நிகலம நகர கலக ரக சலக துரக்கர பலகதி அக்கர பலகதியா நிகலம நகர கலக சலக துரக்கர பரகதி அக்கர ஹசலக துரா நிகலம நக தரக்கர பரக்கர கசக்கர கதரக்கர பலபரமா ரிபலப ரபலப ரபலக பலபா. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் அசைவாடிய போது ஒழுங்கின்மை எல்லாம் ஒழுங்காய் மாறியது. தேவ ஆவியானவர் அசைவாடிய போது இருள் விலகியது. தேவ ஆவியானவர் அசைவாடிய போது வெறுமை நீங்கியது. அதே ஆவியானவர் இந்த மாலை வேளையில எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறீர். ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிறீர், எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிறீர். எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ உங்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொன்னவரே. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிறீர், எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிறீர். மிகுந்த எதிர்பார்ப்புகளோடு மாறாத விசுவாசத்தோடு தேவரீர் உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் அசைவாடும் போது ஒழுங்கின்மை ஒழுங்காய் மாறும். சரீரங்களிலே காணப்படுகிற ஒழுங்கின்மைகள் ஒழுங்கடைவதாக. ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சரீரத்தில் உள்ள உள் உறுப்புகள் வெளி உறுப்புகளிலே காணப்படுகிற ஒழுங்கின்மைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஒழுங்கடைவதாக. கிரியைகளிலே காணப்படுகிற ஒழுங்கின்மைகள் மாறுவதாக. இருள் விலகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாத்தானுடைய அடிமைத்தனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இருள் விலகட்டும். இந்த ஆராதனை வேளையிலே இருளின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். நிகலமா நபா ரபா லபா கபா லகா ரமா நபா ரபா கபா லகபாரா நிகலமா நபா. வெறுமை நீங்கட்டும், வெறுமை நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால். இல்லை என்ற நிலைமை இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நீங்கி போகட்டும். வெறுமை நீங்கட்டும். ஓ, கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கரங்களை தட்டி ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறீர், எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறீர். பெற்றுக்கொள்ளுவோம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையின் பிரசன்னத்திலிருந்து, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையின் பிரசன்னத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம், சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம், விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தில் இந்த மாலை வேளையில வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா இருளின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறு, பிள்ளைகளுடைய சரீரங்களை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. இருளின் ஆவிகள் கட்டப்பட்டு போகட்டும், இருளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகட்டும். வெறுமை நீங்கட்டும், வெறுமை நீங்கட்டும், வெறுமை நீங்கட்டும், ஒழுங்கின்மைகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ரிகா லமா நபா ரபா லபா ரபா லபா கபா லபா ரபா ரிகா லமா நபா ரபா லபா கபா லபா ரபா லபா ரபா ஓ ரகா லமா நகதர கரம நகதி யாக்கர பலபா. பரிசுத்த ஆவியானவரே என் மேல் அசைவாடுங்க. ஓ ரகா லபா. ஆண்டவரை நோக்கி சொல்லலாமா இந்த ஆராதனை வேளையில? பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள அசைவாடுங்க. கேளுங்க, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுகிறான். கேளுங்க ஆவியானவரை, என் வாழ்க்கையில நீங்க இறங்கி வாங்க, என் வாழ்க்கையில அசைவாடுங்க. என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்துல, என் பிள்ளைங்க வாழ்க்கையில, என் குடும்பத்துல காணப்படுகிற இருள் நீங்கணும் ஆண்டவரே. எங்க குடும்பத்துல காணப்படுகிற வெறுமை நீங்கணும் ராஜா, ஒழுங்கின்மை நீங்கணும். எனக்குள்ள வாங்க ஆவியானவரே. ஹalleluya, ஹalleluya. ரிகா லமா நபா ரபா லகபா லகபா ரபா ரிகா லமா நபா ரபா லபா ரபா லபா கபா லபா ரபா லபா. ஆவியானவரே எனக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுவோமா? ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. ஹalleluya. என்னை நிரப்புங்க
ஆவியானவரே, என்னை நிரப்புங்க ஆவியானவரே, என்னை நிரப்புங்க ஆவியானவரே, என் குடும்பத்தை நிரப்புங்க ஆவியானவரே, எங்க சபையை நிரப்புங்க ஆவியானவரே, நிரப்புங்க ஆவியானவரே. நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை நம்புகிறேன். எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய தேவனே என்னை நிரப்பு. எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவாதி தேவனே என்னை நிரப்பு. தெய்வீக சுகத்தினால் என் சரீரத்தை நிரப்பு. தேவ சமாதானத்தினால் என் ஆத்துமாவை நிரப்பும் ஐயா. பொருளாதார ஆசீர்வாதங்களினாலே என்னை நிரப்பும் ஐயா. அற்புதங்களை செய்க, அதிசயங்களை செய்க ராஜா. ஹல்லேலூயா. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நிரப்பும் பரிசுத்த ஆவியானவரே. நிரப்பிடுங்க என்னையே. அவர் நிரப்பும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும் பொழுது எல்லா காரியங்களும் ஒழுங்காக மாறும். அபிஷேக இயேசுவே நிரப்பிடுங்க என்னையே. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட இயேசுவே, இந்த மாலை ஆராதனையிலே உம்மை மட்டுமே துதிக்கிறோம், உம்மை மட்டுமே மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எல்லா ரெண்டு கைய வானத்துக்கு நேரா உயர்த்தி என்னோட நீங்க உலாவுங்க ஆண்டவரே, என்னோட வாசம் செய்யுங்க, என் குடும்பத்துல வாசம் செய்யுங்க, என் பிள்ளைகள் மத்தியில வாசம் செய்யுங்க, என் சரீரத்துல வாசம் செய்யுங்க ஆண்டவரே. ஓ இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, பரலோக தெய்வமே, யெகோவா தேவனே, சிருஷ்டி கர்த்தாவே, நீர் உலாவும் எங்களோடு வாசம் பண்ணும். எங்களை விட்டு விலகாதவரே, நல்ல பங்கே எங்கள் மத்தியில் உலாவிடும். எங்கள் மத்தியில் இயேசுவே, உம்மை வரவேற்கிறோம். இயேசுவே, உம்மை எதிர்பார்க்கிறோம். Lord, we need you. We need your presence. எங்கள் மத்தியிலே, எங்கள் மத்தியில் உலாவிடும். எங்களோடு என்றும் வாசம் செய்யும். அவர் மனிதர்கள் மத்தியிலே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவர் உன் நடுவிலே வசித்திட விரும்புகிறார். எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இயேசு உன்னை நேசிக்கிறார், உன்னோடு வாழணும் இயேசு விரும்புகிறார். இயேசுவுக்கு இடம் கொடு, இயேசுவுக்கு உன் இருதயத்தை திறந்து கொடு. இயேசு உன்னை ஆளுகை செய்வார். மனிதர்களை நேசிக்கிற ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து. எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம். உமக்கு சிங்காசனம் அமைக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே, பரிசுத்த அலங்காரத்துடனே இயேசுவே, உம்மை தொழுகிறோம்
தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் தூயர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், உன்னை நேசிக்கிறவர், உன்னை அன்பு கூறுகிறவர், உனக்காக யாவையும் செய்கிறவர், உனக்காக பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தவர். பாத்திரரே உம்மை ஆராதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே, சிறு பிள்ளையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஒவ்வொருவர் மேலும் நீர் உம்முடைய 2 கைகளையும் வைத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு ஒரு மனிதனுக்குள்ளே வந்தால் சந்தோஷம் வரும். இயேசு ஒரு மனிதனுக்குள்ளே வந்தால் சமாதானம் வரும். இயேசு ஒரு மனிதனுக்குள்ளே வந்தால் கவலை மாறிடும், வியாதி மாறும், எல்லாம் மாறும். புது மனுஷனாய், வேறு மனுஷனாய் மாறிவிடலாம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Bless each and every one of Father God. Let them experience who you are. நீர் யார் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள உதவி செய்யும். மீதியான வேலை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஊழியம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். மாலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து போவோம். அல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்களோடு பேசுவாராக. வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார், குணமாக்குகிறார். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றார், என் வசனம் பூமியின் கடையாந்திரம். நமக்கு தெரியுமா எந்த இல்லைன்னு? இந்த 4 திசையிலும் அவர் வார்த்தை இந்த பூமியின் கடையாந்திரம் வரை போகும். அவர் விரும்பினதை செய்து முடித்தான் திரும்ப வெறுமனை திரும்பாது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. ஆக இந்த மலை வெல்ல ஆண்டவரை நீர் என்னோடு பேசுவீராக ஜெபிக்கலாம். தகப்பனே, இப்பொழுதும் அநேகம் 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எங்களுக்கு நலம். உடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அது வல்லமை உள்ளது. வாக்கினால் உரைத்ததை, வார்த்தையினால் சொன்னதை கருத்தினால் நிறைவேற்றுகிறவர். இந்த மாலை வேளையிலும் நம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிற வேளையில் நிறைய இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களுக்குள் கடந்து செல்லட்டும். இத்தனையோ பேர் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் பவுல் பிரசங்கம் பண்ணினதை கேட்கும்படி லீதியாளின் இருதயத்தை திறந்த தேவன் இந்த மாலை வேளையிலே இவர்களுடைய இருதயங்கள் திறக்கப்படட்டும். நல்ல நிலத்தில் விழுந்த விதை 1 100 60 30 பலன் தந்தது போல இந்த வார்த்தைகள் பலன் தரட்டும். நீர் மகிமைப்படும். சத்துரு எடுத்து போடாதபடி வேலை அடைத்து பாதுகாத்து கொள்ளும். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான எல்லா எதிர்வாலும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தையை வரவேற்போம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷத்தில் உண்டு. அவர் நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அதனால தான் கரங்களை தட்டுறது. பிரசங்கியா இருக்கல்ல. அல்லேலூயா. வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை ஒரு வாசின். கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். நீங்கள் வீட்டில் போய் இந்த இடத்துல நல்லா அவங்க பேரை போடுங்க, பயப்படாதீங்க. சில பேர் எழுதுறதுக்கெல்லாம் பயப்படுவாங்க. ஒன்றும் இல்லை, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். நான் நிறைய இடத்துல எழுதியிருப்பேன், ராஜாவே நீ பாக்கியவான். ஆமாம், இஸ்ரவேலை பார்த்து தானே ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் இஸ்ரவேலரா இல்லை, இஸ்ரவேலில் பிறந்தாரா இல்லை, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நீங்கள். அல்லேலூயா. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ பாக்கியவான். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற காரியம் பாக்கியவான், பிளஸட், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யாக்கோபு யோர்தானை கடந்து போனார் கோலும் கையுமாக. திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களை உடையவராக வந்தார். எல்லாரையும் அக்கறைப்படுத்திட்டு பின்பு தனித்திருந்தார். தேவனோடு உறவாடி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். உங்களுக்கு தெரியும், பொழுது விடுகிறது, நான் போகட்டும் ஆண்டவர் சொல்கிறார். அப்பா நான் போக வேண்டும். அவர் சொல்கிறார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடன். அல்லேலூயா. என்ன ஒரு ரிலேஷன்ஷிப். யாக்கோபு சொல்கிறாரு, நான் உங்களை விடுகிறது இல்லைங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னப்பா ஆசீர்வாதம், அங்கே மந்தையாக போகுது.
ஏசாவுக்கு ஒரு பக்கெட்டு gift போகுது, அதை காட்டிலும் இன்னும் பின்னாடி நிறையா வருது. தேவன் ஒரு மனிதனோடு இருப்பது தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவன் தான் இஸ்ரவேல். அல்லேலூயா. ஆனால் தான் ஆண்டவர் சொன்னார், உன் பேர் என்னப்பா? யாக்கோபு. அதை தள்ளு, ஜேக்கப் போட்டேன், இப்போ இஸ்ராயேல். அல்லேலூயா. இன்னிலேருந்து உனக்கு பேர் இஸ்ரேல். ஆமேன். அந்த இஸ்ரேல் நீங்கள் தான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புகிற அவரை ஏற்றுக்கொண்ட நீங்கள் தான் இஸ்ரவேல். அந்த இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ பாக்கியவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உங்கள் ஒவ்வொருவருக்கு ஒப்பா இந்த உலகத்தில் வேற யாருமே இல்லை. அல்லேலூயா. ஆமாம், வேதம் அப்படி தான் உங்களை அடையாளம் காட்டுகிறது. உனக்கு சகாயம் உதவி செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம். உங்களுக்கு உதவி செய்வார். அவருடைய வார்த்தை, மகிமுள்ள வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். சத்துருக்கள் இச்சகம் பேசி ஐயா கர்த்தர் உன் கூட தான் இருக்காருன்னு அடங்குவார்கள். அல்லேலூயா. சரி, நம்ம இப்போ பாக்கியவானை குறித்து பார்க்குறோம். அப்போ நீங்கள் நல்லா நினைவில் கொள்ளுங்கள், நான் பாக்கியவான். நம்ம ஆளுங்க யாரை பாக்கியவான்னு சொல்லுவாங்க? அவங்களுக்கு என்னப்பா இந்த வழக்கத்தில் சொல்லுவாங்க, உலக வழக்கத்தில் ராஜா வீட்டு என்ன தெரியாது எத்தனை பேருக்கு தெரியும்? சத்தமாக சொல்லுங்கள், பயப்படாதீங்க. ராஜா வீட்டு போய் கண்ணுக்குட்டியா வேற ஒரு மாடு லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போவார். நோ 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 நோ. நமது சாயலின்படியையும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டார் ஆண்டவர். போட்டு அதே மாதிரி உண்டாக்கினார், ஜீவ சுவாசத்தை ஊதினார். அல்லேலூயா. என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நீங்கள் உங்கள் ஆத்மா ஜீவாத்மாவானது. ஆண்டவரோடு உறவாடுகிற நீங்கள் இஸ்ரவேல். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த இஸ்ரவேல் ஜனத்தை தான் கர்த்தர் எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரும்போது தெரியும் உங்களுக்கு, பல தடைகளை தாண்டி வந்தார்கள். இவங்க போகங்காட்டியுமே வெளியில் எல்லாரும் பயந்தான். பாலாக் பயந்தார்ல ராஜா, ஒரு ராஜா பயப்படுறான் பாருங்க. எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. இவங்க கையில் என்ன இப்போ ஆயுதம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குது. மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், ஆசாரியர்கள் இருக்க, மோசே, ஆரோன் எல்லாம் இருக்காங்க. கவனிங்க, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. மாடு வெளியின் புல்லை மேய்ந்து போடுவது போல் நம்ம காலி பண்ணிடுவான். அல்லேலூயா. அதனால் என்ன செய்கிறது? அதனால் இவங்களை பாதுகாக்க கர்த்தர் இருக்கார். ஆனால் இவங்க ஆசீர்வதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பிழையாமை கூலி பொருத்தி நைஸ் பண்ணி அவன் சொல்லுவான், வா சிட்டியில் உள்ள விஐபியெல்லாம் கூட்டிகிட்டு போவான். உனக்கு வீடு நிறையா பொண்ணு தரேன், வெள்ளி தரேன், உன்னை நான் ஹானர் பண்ணுவேன், உன்னை நான் மதிப்பாக சிட்டியில் வைப்பேன். இவர் முதல்ல போய் ஆண்டவர்கிட்ட கேட்பார். சரி ரைட் போகாதன்றவர் ஆண்டவர். திரும்ப இவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் கேட்டோன்னா ஒரு ஆசை வந்துடும். ஏன் போனா என்ன அப்படின்னு வரேன், இருங்க போய் கேட்டு வரேன்னு ஆண்டவர் போன்னு விட்டுருவார், உங்களுக்கு தெரியும். ஆனாலும் போய் பார்த்தோன்னே அங்கேருந்து பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரம் சுற்றிலும் கோத்திரம் கோத்திரமாக தேவ ஜனங்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அங்கே பார்க்கும்போது தேவனுடைய பிரசன்னம் மாத்திரம்தான் தெரிகிறது. அல்லேலூயா. அதான் இஸ்ரவேல். இன்னைக்கு வாசிச்சோம்ல சங்கீதம், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கும், ஆராதனைக்கு வர மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு செட்டையின் மறைவுக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இவன் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லாத மாதிரி வந்தான், ஆனால் இவர்களை சபிக்க வேண்டும் என்று பிலேயாம் பாலாக் நினைத்தார்கள். ஆனால் அங்கேருந்து ஆசீர்வாதமாய் வருகிறது. கர்த்தர் ஆசீர்வதித்தவனை நான் சபிப்பது எப்படி? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். காரணம் இந்த மாலை வேளையில அவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் பாக்கியவான்கள். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். ஆண்டவருடைய பிரகாரங்களில் அவருடைய பிரசன்னத்தில் வாசமாய், அதாவது தங்கி இருக்கும்படி அவர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். இந்த மாலை வேளை முதலாவது யார் பாக்கியவான்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வாசமாய் அவரோடு நேரத்தை செலவிட, அவருடைய வார்த்தையை கேட்கும்போது, இந்த மாதிரி ஆராதனையில் நீங்கள் பங்கு பெறும்போது, வீடுகளில் நீங்கள் ஜெபிக்கும் போது, ஆண்டவருடைய காரியத்தில் நீங்கள் ஈடுபடும் பொழுது நீங்கள் பாக்கியவான். அல்லேலூயா. காரணம், ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் தெரிந்தெடுத்திருக்கிறார்.
ஆமென். எத்தனையோ கோடி கோடி ஜனங்கள் உண்டு. இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலாம் உங்களை எனக்கு சொந்த சம்பத்து அப்படின்னா சொத்து. அல்லேலூயா. சொந்த சம்பத்தாக தெரிந்து கொண்டேன்றார். தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, பாருங்களேன், வாரம் வாரம் ஓய்வு நல்ல ஆண்டவரை கூடி ஆராதிக்கிறோம். அவருடைய பிரகாரத்தில் வாசமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தான் பாக்கியவான்கள். அதனால தாவீது சொல்றாரு, அவருடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி அவர் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவன் பாக்கியவான். ஆண்டவருடைய பிரகாரத்தில் வாசமாக இருக்கும்படி கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கு. இதை போய் மனப்பாடம் பண்ணிடுங்க வீட்டில். அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப ஈஸியாக இல்லையா? மனப்பாடம் பண்ண முடியாதா? உங்களுடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக்கொள்கிற மனுஷன் பாக்கியம். நான் தான் அது. அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொன்னார், எப்பொழுது விடியும் என்று ஏங்கு ஜாம காவல் போல அவருடைய பிரசன்னத்திற்காக என் ஆத்துமா காத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 1000 நாளை பார்க்கிலும் இந்த உலகத்தில் 1000 நாள், அப்போ எத்தனை வருஷம் வருது? கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் போயிடுதா? 3 வருஷம் போயிடுது. 3 வருஷம் அவங்கள கொண்டு போய் உலக அதிசயத்தெல்லாம் காமிச்சு அவங்கள ஃப்ரீ டூர் போட்டு நல்ல ஹோட்டலில் தங்க வச்சாலும் அதெல்லாம் சர்டன் பீரியடு அந்த ஊரை விட்டு வெளியே வரும்போது மறைஞ்சு போயிடும். அதனால சொன்னார், 1000 நாளை பார்க்கலும் உங்களுடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. எது நல்லதா? எது ஆசீர்வாதமானதா? இந்த மாதிரி ஆண்டவருடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கும்போது புல்லின் மேல் பனி இறங்குவது போல தூங்க போயிடுறோம்ல. பனி காலத்தில் எல்லாரும் காலையில் எந்திரிச்சு வாங்கும்போது எப்படி அந்த அது என்ன சொல்லுவாங்க, நீர்த்திவலையா அது பேர் தமிழில், புல் எப்படி இருக்கும் நுனி, அதில் எப்படி பனி இறங்கும். அல்லேலூயா. அதுபோல் என் வசனம் இறங்கும். அப்படியே நான் எப்பயுமே சொல்லுவேன், கொடுக்குற தெய்வம் கூரைய அந்த கதையெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. ஒருவன் என் வழியை உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். முதல்ல உள்ளுக்குள்ளே அவருடைய வார்த்தையை கொடுத்து உங்களை நல்லா திருப்தி ஆக்கிடுவார். இந்த மாலை வேளையில் அவருடைய பிரகாரங்களில் நீங்கள் வாசமாக இருக்கிறீர்கள். நல்ல ஆண்டவரை பாடினோம்ல, பண்ணமா இல்லையா? என்ன பாட்டுனே தெரியாது, என்னன்னே தெரியாது, அவரை துதிக்க கர்த்தர் வைத்திருக்கிற இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இஸ்ரவேலின் எல்லாம் துதியை சொல்லி வருவார்கள். இந்த மாலை வேளை அவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். எப்படி ஒரு புல்லில் பனி இறங்குகிறது போல உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை இந்த மாலை வேளையே இறங்கி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் தான் பாக்கியவான், நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இப்போ கேட்கலாம், சரி அவருடைய பிரகாரத்தில் வாசமாக இருந்தால் என்ன நடக்கும்? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 132 சங்கீதம் 14 வசனத்தை வாசிக்கலாம். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக ஒரு ஆலயம், ஒரு திருச்சபை பிரதிஷ்டை பண்ணப்படுகிறதோ அன்றையிலிருந்து ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே வாசமாக இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் பாருங்களேன், அழுகையோடும் கண்ணீரோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள். அவர் அழுகையை தான் நான் மாற்றுவேன், சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவேன். அல்லேலூயா. அன்னால் அழுது கொண்டு, அடிக்கடி நீங்கள் வாசித்த பகுதி தான், அழுது கொண்டு வீட்டிலே இருக்கல, வருஷந்தோறும் அவங்க ஆலயத்துக்கு வருவாங்க. வெளியில் வேணால் சொல்லலாம் அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை இல்லை இல்லைன்னு, ஆனால் கர்த்தர் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அந்த வார்த்தையோடு தான் உள்ளாரே வருவாங்க. தேவ சமூகத்தில் அவர் வாசம் பண்ணுகிற இடத்திலே வந்து அங்கே தன்னுடைய இருதயத்தை ஊற்றினார்கள். அல்லேலூயா. அவருடைய பிரகாரத்தில் வாசமாக இருக்கும்படி கர்த்தர் அன்னாளை தெரிந்து கொண்டாள். அன்னாள் பாக்கியவதி. அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தில் நான் வாசமாக இருக்கும்படி கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி. நீங்கள் தைரியமாக சொல்லணும். அல்லேலூயா. அப்படி இருதயத்தை ஊற்றினோட தான் ஏலி சொல்லுவார், உங்களுக்கு போமா, நீ இஸ்ரவேலின் தேவனை கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு அருள், தமிழில் அருள் செய்வார், அங்கே கட்டளை இட்டுட்டாருன்னு இருக்கு இங்கிலீஷில். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு நாள் நிந்தையோ, எவ்வளோ நாள் அவமானமோ சொசைட்டியில், அதற்கப்புறம் தேவனுடைய தயவு வந்தது. என் கொம்பு கர்த்தருக்குள் மகிமையாய் உயர்ந்திருக்கிறது.
இப்போ சொல்லு பார்ப்போம். சாமுவேல் வந்தோடனே சொல்லு பார்ப்போம், அண்ணால பார்த்து இப்போ எதாவது சொல்ல முடியுமா? சாமுவேல் தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்பது தான் முதல் பெயர் சபா வரைக்கும் விளங்கினது. அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அன்னாலை தெரிந்தெடுத்தார். இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் இந்த மாலை வேளை உங்களுக்கு கடந்து வருகிறது. ஒன்றுமே செய்ய வேணாம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்து அமர அமர உடைய வார்த்தை இறங்க 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 காரியங்கள் மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. சாமுவேலை பார்த்தாலே பயப்படுவோம். சாமுவேல் ஒரு ஊருக்குள்ளே போயிட்டாருனால நீர் வந்தது நல்ல காரியமாக, என்னங்க பயமாக இருக்குதுங்கிறான், எல்லாம் நடுக்கிறான். அல்லேலூயா. எப்படி அது அண்ணால் போனாங்கன்னா என்ன சொல்லுவான் எல்லாரும்? இந்த மாதிரி போகுது பாரு வருஷம் வருஷம், அல்லேலூயா, வாரம் வாரம் எங்கே போகுது, கையை தட்டுது அப்படிலாம் சொன்னாங்க. கையை தட்டுது, பாட்டு பாடுதுன்னு அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கணும். இங்கே தேவனுடைய வார்த்தை இறங்கி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. சாமுவேல் வந்து கொண்டு இருக்கிறார். ராஜாக்கள் நடுங்கினான். ராஜாங்க கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இருக்குல்ல, அதுபோல் முதல் ராஜாங்கத்தை எழுதினவரே நம்ம சாமுவேல் தான். ஒரு ராஜ்யம்னா எப்படி இருக்கணும், குடிமக்கள் ராஜாலாம் எப்படி இருக்கணும் அதை எழுதினார். அதை பார்த்து தான் அம்பேத்கரே எழுதினாருன்றாங்க. அல்லேலூயா. எப்பேற்பட்ட தேவன் அவருடைய பிரகாரத்தில் வாசமாக இருக்கும்போது நீங்கள் பாக்கியவான்கள் இல்லை. நம்ம நினைப்பான் பெரிய கார் இருந்தால் வண்டி, அதெல்லாம் தேவை, உங்கள் தேவையெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கார், அதெல்லாம் தருவார். அது உங்கள் தேவை. ஆனாலும் விசேஷமாக தேவனோடு நீங்கள் உறவாடுகிற அவருடைய ஆலயத்தில் நீங்கள் வந்து அமர கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்க. நான் சொல்லுவேன் எப்பயுமே, நீ BMW வச்சாலும் ஆடி கார் வச்சாலும் உன்னை 6 மணிக்கு ஆராதனைக்கு நான் கூட்டிகிட்டு வரேன்னு ஒருத்தவங்க சொன்னாலும் ஆண்டவர் அனுமதிச்சாதான் 5:45 வரேன்னு சொன்னால் ஆள் 5:30 காணா போயிடுவார். எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா இல்லையா? ஆமாம். ஆனாலும் கால்நடையாய் வனாந்தரத்துக்கு யோவான் ஸ்நானன்ட்ட போனால் வார்த்தையை கேட்க வனாந்தரத்துக்கு இயேசு கிறிஸ்துவை தேடி போனார்கள். அல்லேலூயா. இந்த மாலை வேளை நீங்கள் பாக்கியவான்கள், அவருடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்க கர்த்தர் உங்களை தெரிந்திருக்கிறார். ஆக இது என்றென்றைக்கும் அவர் தங்குமிடம். இதை ஆண்டவர் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுகிறார். சரி, அப்படி வந்தால் என்னன்னு கேட்கலாம். ஆலயத்தின் நன்மையினால் உங்களை திருப்தி ஆக்குவார். நன்மை உண்டு, பல நன்மை. அதில் ஆலயத்தின் நன்மை, அந்நாளுக்கு கிடைத்த ஆலயத்தின் நன்மை உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த பெணினால் அப்படியே எப்படி சொல்கிறாங்க, தாக்கிக்கிட்டே வந்திருப்பாங்க. எல்கனாவுக்கு வேறு வழி இல்லை, சொல்ல முடியாது. ஆனால் இதெல்லாம் கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த முறை சாமுவேல் வரும்போது எப்படி இருக்கும்? உங்களை நிமிர்ந்து, நேற்று வந்து அவங்களுக்கு தெரியும், உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண உங்கள் தேவனாகிய கர்த்தர். அதனால தான் இப்பொழுது என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்து இருக்கிறதுன்னு அண்ணால் சொன்னாங்க. உங்கள் வாய் திறக்க அப்படின்னா என்னாக்க, பேச முடியாமல் நான் குறுகி போயிருந்தேன். கர்த்தர் இந்த காரியத்தில் என்னை தலை நிமிரச் செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இது ஏன்னு கேட்டால், அவருடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்க கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கு தெரியும், எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக சனஹரிப் வந்துடுவான். ரப்சாக்கே அவனுடைய படை தளபதி வந்து அவங்களுக்கு போராடுறதுக்கு மேன் பவர் இல்லை. ஆனால் என்கிட்ட 2000 குதிரை இருக்குது, பார்த்துடலாமா, நீ ஜெயிச்சிருவியா, நான் ஜெயிச்சிருவேன், நிருபங்கள்லாம் கொடுத்து லெட்டர்லாம் கொடுத்து அனுப்புவான். ஒன்றும் செய்ய மாட்டேன், நேராக வந்து தேவ சமூகத்தில் விரித்து போடுவார். அல்லேலூயா. கர்த்தர் அதை பார்த்தார். பார்த்துட்டு கேட்டார், யாருக்கு விரோதமாக உன் சத்தத்தை உயர்த்தினாய்? அல்லேலூயா. இந்த மாலை வேளை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கும்போது உங்களுக்கு விரோதமாக கொக்கரிக்கிற காரியங்கள்லாம் அடங்கி போகிறது. யாரை நிந்தித்து தூஷித்தாய்? ஆண்டவர் தானே சொல்கிறீங்களா? ஏன் இப்படி உனக்கு நடக்குது? பாப்பமா, நீயா, நானா, இப்படிலாம் சில சவால்கள் வரும், அல்லது மறைமுகமாக அதன் செயல்பாடுகள் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொன்னார், யாருக்கு விரோதமாக உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினதுன்னு இருக்கு. வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியால். அல்லேலூயா.
அப்போ எசேக்கியாவுக்கு அல்லப்பா, உங்களுக்கு விரோதமான சத்தம் வருதுன்னா அது உங்களுக்கு அல்ல, அது கர்த்தருடைய செவிகளில் போய் விழும். அப்படியா? அப்போ என்ன செய்ய போகிறேன்னா, உன் வாயில் ஒரு கடிவாளம், மூக்கில் ஒரு தொரட்டை போட்டு வந்த வழியே திருப்ப பண்ணுவேன். அல்லேலூயா. காலைல கூட சொன்னான், வித் சேம் ஃபேஸ்ட், அதாவது செத்த முகமாய் திரும்பினா. ஒரு லிமிட் தான் வச்சுருப்பார் ஆண்டவர். அவருடைய பிரசனத்தில் வந்து உங்கள் காரியங்கள்லாம் தெரிவிக்கும் பொழுது, அல்லேலூயா, போராட்டங்கள் ஓய்கிறது. அவர் போராட்டத்தை ஓய பண்ண எப்படி தெரியுமா இருக்கும்? பூமியின் கடையாந்திரம் மட்டும். அல்லேலூயா. இப்போ இங்கே கடையாந்திரம் எது? கன்னியாகுமரி தான் கடையாந்திரம். இந்த கடைசி எல்லாம் இருக்குல்ல, அது வரைக்கும் 4 திசைகள் கடையாந்திரம் வரைக்கும் யுத்தங்களை தடுத்து, ஈட்டியை முறித்து, வில்லை ஒடித்து, அல்லேலூயா, உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஆமென். காரணம், தேவ சமூகத்தில் வந்து தன்னுடைய காரியங்களை தெரியப்படுத்தினால் பாக்கியவானா இல்லையா நீங்கள்? ஆமென். அல்லேலூயா. எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் வருது. வெட்கங்கள் போகிறது, போராட்டங்கள் ஒளிந்து போகிறது. அல்லேலூயா. அதனால தான் தெபரால் சொன்னாங்க, வில் வீரரின் இறைச்சலுக்கு நீங்கினவர்கள் தண்ணீர் மூண்டு கொள்ளுகிற இடத்திலே வந்து கர்த்தரின் துதிகளை பிரஸ்தாபப்படுத்துவார்கள். வில் வீரர்னா தெரியுமா? ஏதாவது குடும்பத்தில் ஓயாமல் சண்டை, வேலை செய்கிற இடத்துல. சில பேர் சொல்லுவாங்க, எங்கே போனாலும் வீட்டில் தான் பிரச்சனைன்னு சொல்லி வேலைக்கு போனாலும் அங்கேயும் தொல்லை, எங்கே போனாலும் ஒரே போராட்டமாக இருக்குது. கவலையப்படாதீங்க, வில் வீரரின் இறைச்சலுக்கு நீங்களாக்கப்படுகிறீர்கள். சரி, அதனால் என்ன நடக்க போகிறதுன்னா, கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார்ல, போராட்டம்லாம் ஓஞ்சி போச்சு, கஷ்டம்லாம் தீர்ந்து போச்சுன்னு இல்லை, நேரடியாக அதெல்லாம் தீர்ந்து போனோன்னு கர்த்தரை துதிக்கும்படி மீண்டும் அவருடைய பிரசனத்துக்கு வருகிறார்கள். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க இந்த வசனம்? நியாயாதிபதிகளில் வில் வீரரின், உங்களுக்கு விரோதமாக எந்தெந்த காரியங்கள்லாம் தொடர்ந்து தாக்குதல் வந்து கொண்டு இருக்கோ அதற்கு கர்த்தர் உங்களை நீங்களாக்கி அவரை துதிக்கும்படி மீண்டும் மீண்டும் அவருடைய பிரசனத்துக்கு அழைத்து கொண்டு வருகிறார். நீங்கள் தான் பாக்கியவான்கள். அல்லேலூயா. பாக்கியவானா இல்லையா? ஆமாம். கொரோனா நேரத்தில் எத்தனை பேருக்கு இருந்துச்சோ தெரியல, எப்பொழுதும் முன்பெல்லாம் தாவீது சொல்றார், முன்பெல்லாம் நான் கீத வாத்தியத்தோட ஆலயத்துக்கு, நிறைய பேருக்கு அது லீவ் விட்ட மாதிரி சந்தோஷமாகி போச்சு. நிறைய பேர் ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் வேல் லெவலில் ஒரு சர்வே எடுத்தால் நிறைய பேர் டிஸப்பியர், காணாம போயிட்டாங்க. அல்லேலூயா. நான் கர்த்தர் நல்லவர், உங்களை சிநேகிக்கிறார். நிறைய பேர் லீவ் விட்ட மாதிரி ஆன்லைனில் நான் பார்த்துக்கிறேன், நான் வீட்டிலே ஜாம் பண்ணிக்கிறேன், அதை பற்றி அது அவரவர் காரியம். ஆனால் ஆண்டவருடைய பிரசனத்தில் தொடர்ந்து அவரை நாடி வர கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருகிறார். தாவீதுக்கு என்னங்க குறை? அரண்மனையிலே இருக்கலாம், கையை தட்டினா டான்ஸ் ஆடுறாங்க, அவ்வளோ பேர் இருக்கான், வேலைக்கு சாப்பாடு இருக்கு. ஆனால் அவர் சொல்கிறாரு, முன்பெல்லாம் நான் கீத வாத்திய சத்தத்தோடு எங்கே போயிட்டு வருவேன்? ஆலயத்துக்கு போவேனே. தாவீதோட நண்பர்களை பாருங்களேன், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம், அதுவும் புலுவரல் தான், வாயா ஒரு கூட்டத்தே போனோன்னு எனக்கு மகிழ்ச்சி. அந்த போகலாம் எத்தனை மணிக்கு? 6 மணிக்கா? காலைல சொன்ன மாதிரி தான். ஞாயிற்றுக்கிழமை ஆறாதுன்னா சனிக்கிழமையே ரெடி ஆயிடணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நாங்கள் நுழையும் போது அங்கே கார்னரில் நுழையும் போதே எனக்கு ஏஜுக்குள்ளே நுழையிற ஒரு ஃபீலிங் வந்துருச்சுன்னாங்க. ஏன்னா அங்கே போயிட்டு இருந்தவங்க இப்போ குடி மாதிரி அந்த பகுதிக்கு வந்திருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க அங்கே மெயின் சர்ச்சுக்கு போனோம். நான் அப்படி தான் அங்கே போகும்போது, நாங்கள்லாம் விசுவாசியாக ஊழியத்துக்கு வரக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போகும்போது அந்த கார்னர் போகும்போது லேட் ஆயிடுச்சுனால அந்த பாட்டு சத்தத்தை கேட்கும்போது, ஐயோ லேட் ஆயிடுச்சுன்னு எப்போ போய் நிற்போம். அல்லேலூயா. அப்போ தாவீது சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோன்னு சொன்ன போனால் மகிழ்ச்சி வந்துருச்சுன்னா, ஏன் மகிழ்ச்சி வருது? அங்கே போனால் எல்லாம் உண்டு. அல்லேலூயா. ஆலயத்தின் நன்மை, ஆலயத்தின் சம்பூர்ணம். தொழுது கொள்ளும்படி ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நம்ம அடுத்த காரியத்துக்குள் கலந்து போவோம். தொழுது கொள்ளும்படி எருசலேமுக்கு வராதவர்கள் மேல் மலை, தெரிஞ்சவங்க சொல்லுங்க சத்தமா, வருஷிப்பதில்லை. சரி, இப்ப தொழுது கொள்ளும்படி எருசலேமுக்கு வருகிறவர்கள் மீது மலை வருஷிக்க பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஒரு ஆங்கில பாடல் கேட்டிருப்பீங்களா? there shall be showers of blessing. Hallelujah. This is the promise of love. Hallelujah. உங்கள் மீது ஆசீர்வாதமான மழை இந்த மாலை வேளையிலே பெய்து கொண்டு இருக்கிறது. showers of blessing we need. mercy drops round us are falling. உங்களை சுற்றி ஆசீர்வாதமும் கிருபையும் அப்படியே பெய்து கொண்டே இருக்குதுயா. அல்லேலூயா, அல்லேலூயா.
நீங்கள் பாக்கியவானா இல்லையா? பாக்கியவானா இல்லையா? எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லுங்க, பேசுங்கண்ணா. என்னென்னமே கேட்டேன், அவரை பிரதித்திரமாக மாறுத்தரமாக ஒன்றும் சொல்ல முடியும். அவருக்கு இஷ்டம் இல்லையா பேசுறதுக்கு? வனாந்திரத்துக்கு போனாராம், ஜபாலயத்தில் போனாராம், அங்கே போய் பிரசங்கம் பண்ணுறாரு. ஏன் கேட்குறவன்ட்ட பேச முடியாது? அவருக்கு பிடிக்கலப்பா. பவுல்ட்டி வரும், நல்ல ஆடம்பரம் ட்ரெஸ்லாம் போட்டு வருவாங்க எல்லாம். அப்போ பாருங்களேன், ஆண்டவர் இந்த மாலை வெள்ளை உங்களை சிநேகிக்கிறார். அதனால தான் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன், கேட்கிறவன், கை கொள்ளுகிறவன் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நீங்கள் எதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ இந்த வார்த்தையை கேட்க கேட்க அதெல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வருது. காரணம், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் தங்கி இருக்க அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால் சீசரில் செலக்ட் பண்ணும்போது கூட ஆண்டவர் முதலாவது சொல்வார், அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். இரண்டாவது சொல்வார், பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். தேர்ட் சொல்வார், சகல வியாதிகளையும் பிசாசுகளையும் துரத்த அதிகாரம் உடையவர்களாக இருக்கும்படி அவர்களை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அவ்வளோ நல்ல தேவன். அப்ரஹாமை குறித்து வாசிப்போம். லோத்தை அடிச்சுட்டு போனோன்னே 318 பேர் கைப்படிந்தவர்கள்னு இருக்கும் தமிழில். கைப்படிந்தவர் அப்படின்னா வெல் ட்ரைன்டு பர்சன். நல்ல ஆயுதங்கள்லாம் போட்டு விட்டு 318 பேரை கூட்டிகிட்டு போய் அடித்து லோத்தை கூட்டிகிட்டு வந்துடுவார். ஆனால் இங்கே எப்படி தெரியுமா, புதிய ஏற்பாட்டு காலத்தில் அல்லேலூயா, சீஷர்கள் அவரோட கூட இருக்கும்படி தெரிந்தெடுத்தார். அந்த சீஷர்கள் எப்படி தெரியுமா, தேவர் அன்எஜுகேட்டட் அண்ட் அன்ட்ரெயின்டு பீப்புள், படிப்பறிவு இல்லாதவர்கள். அல்லேலூயா. பேதமை உள்ளவர்கள். உடனே இதை கேட்டோன்னு நிறைய பேர், அப்போ படிப்பெல்லாம் வேணும், படிப்பு வேணும். கமாலியல்கிட்ட படித்தாலும் உட்காந்தார். நிறைய ஸ்காலர், பவுல்லாம் பெரிய ஸ்காலர், படிப்பு வேணும். ஆனால் அவருடைய செலெக்ஷனை பார்த்தீங்களா, இல்லாதவர்களே இருக்கிற. இப்போ உன்ட்டு அது இல்லையா, இது இல்லையா, அதெல்லாம் ஏன்ட்ட இருக்குங்க, நான் அதை உனக்கு தந்து ஒன்று அழகாக்கிடுறேன். அல்லேலூயா. அப்படி ஒன்றும் தெரியாதவர்களே அழைத்து தான் அவரோட கூட வச்சு பிரசங்கம் பண்ண அனுப்பிச்சு, ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் நீங்கள் தான் என் கொலை செஞ்சீங்கன்னு எங்கே பயந்து கதவை பிடிச்சிருந்தா, அந்த பேதுரு தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்பட்டு அந்த நசரேனா இயேசுவை நீங்கள் தான் கொலை செய்த. அவன் கேட்குறான், நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? உடனே அன்னைக்கே ஞான ஸ்நானம். 3000 5000. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவன் இந்த மாலை வெள்ளை உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த மாலை வெள்ளை ஆலயத்தின் நன்மையினால் திருப்தி, தேவ பிரசன்னத்தினால் உங்களுக்கு திருப்தி வருகிறது. திருப்தினா என்ன தெரியுமா? போதும். சொல்லுங்க, போதும். சில பேருக்கு என்ன செஞ்சாலும் திருப்தியே இருக்காது. அந்த போதுங்கிற நிறைவை தருவார். என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் சொல்லுவார், மனுஷன் சோறு ஒன்று தான் போதுமானா, சாப்பாடு ஒன்று தான், மீதி எல்லாமே வேணுமா. ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் போதும் ராஜா, நீர் மாத்திரம் போதும். பாடுறோம்ல, ஃபாதர் பாடுவார்ல, நீங்கள் போதும், உங்க சமூகம் அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில். அழுகையோடு தான்ப்பா வந்தாங்க அண்ணால். ஆலயத்திலே வந்து அந்த அம்மா திட்டுது, ஆனால் வீட்டுக்கு போகும்போது திருப்தியோடு போனார்கள். அல்லேலூயா. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி ஆலயத்துக்கு போனாங்க. உங்களுக்கு தெரியும் தான். நான்லாம் கரெக்டு, அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கேன்னாரு. ஒருத்தர் வந்தார், ஐயோ நான் ரொம்ப அட்டாசம் பாவம் செஞ்சிருக்கேன் ஆண்டவரே, பாவியாகி என்மேல் கிருபையாக இருந்தார். அல்லேலூயா. அவன் அல்ல, ஆண்டவரே உதாரணம் சொல்கிறார். அவன் இல்லை, இவனை உலகம் குற்றம் சாட்டை, இவன் சரியில்லை, இவன் அதுன்னு உங்களை என்ன சொன்னாலும் சரி, ஆண்டவரே உங்கள் கிருபை என் மேலே வரட்டுன்னு இவன் நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்துக்கு வரும்போது ஆலயத்தின் நன்மையினால் திருப்தி ஆவீர்கள். அல்லேலூயா. ஆக இந்த மாலை வேளையிலே எந்தெந்த காரியத்தெல்லாம் நீங்கள் குறையாக ஃபீல் பண்ணுகிறீர்களோ ஆண்டவர் உங்களை திருப்தி அடைய செய்வார். கடந்த வருடம் வாக்கு கொடுத்தார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவீர்கள். இந்த வருடத்தில் கர்த்தர் இந்த மாலை வேளையிலே உங்கள் குடும்பங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், இன்னும் ஒரு உதாரணம், ஒரு வசனத்தை வாசித்து விட்டு நாம் கடந்து போக போகிறோம் அடுத்த காரியத்துக்குள்.
யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யோவானா ஆ ஆ ஆ ம் 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 ஆ சேர்த்து வையுங்கள் என்றார். கவனியுங்க, திரளான ஜனங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார் அதில் இயேசு அப்பொழுது இவருடைய பஸ்கா பண்டிகையாக பஸ்கா சமீபமாக இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவங்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இந்த மாலை வேளையில் வந்திருக்கிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் எண்ணத்தை கொடுக்கலாம், அப்பாங்களே கொடுக்கலான்னா அவுட்டர்னு வச்சுக்கங்களேன், துவாக்குடி தாண்டி போயிட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரே பொட்டல் மாதிரி இருக்கும். அங்கே மீட்டிங் இன்னைக்கு குருசேட்னு வச்சுக்கோங்க, போயிட்டீங்க, இவங்களுக்கு ஏதாவது ஒரு டிஃபன் கொடுத்தா நல்லா இருக்குமேன்றாரு. அது எப்படி? 200 பணத்துக்கு வாங்கினாலும், கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும் 200 பணத்துக்கு வாங்கினாலும் இவர்களுக்கு போதாதே. அல்லேலூயா. 200 பணத்துக்கு வாங்கினாலும் பத்தாதுங்க ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவனிடத்தில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் சீசர்லே சொல்கிறாங்க, ஆனாலும் இத்தனை ஜனங்களுக்கு இவைகள் எம்மாத்திரம். அல்லேலூயா. கவனிங்க, நமக்கு தேவைகள் உங்களுக்கு பல இருக்கும், இருக்கிறது கொஞ்சமாக இருக்கும். இந்த தேவைகளை எப்படி சந்திக்கிறது? அடுத்தது காலேஜில் சேரணுமே, அதுக்கு வேண்டிய மார்க் வேணுமே, பிளேஸ்மெண்ட் வேணும், அதுக்கு வேண்டிய இது எல்லாம் வேண்டுமே, என்ன செய்வது? ஆண்டவர் சொன்னார், எஸ் ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். தேவ பிரசன்னத்திலே அவரை தேடி வந்த ஜனங்கள் முதலாவது உட்கார்ந்தார்கள். இந்த மாலை வேளை நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறீர்கள். அந்த இடம் எப்படி இருந்துச்சா? மிகுந்த புல்லுல நல்ல ஒரு குஷனில் உட்கார வச்சிருக்கார் ஆண்டவர். அல்லேலூயா. புருஷர்களே 5000 பேர். அப்போ இன்னும் ஸ்திரீகள் ஒரு வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க, மொத்தம் அங்கே 20000 பேர் இருந்தாங்களாம். ஆனால் கையில் இருந்தது எத்தனை தான்? 5 அப்பம் 2 மீன்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷரிடத்தில் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல இருக்கும், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். உன்ட்ட என்ன இருக்கோ, குறையெல்லாம் இருக்கோ, அதை என்கிட்ட கொண்டு வந்து கொடு. இது எப்படி நான் முடிச்சிட முடியுமா? நான் காரியம் வாய்க்குமா? என்ன இருக்கோ அது ஒன்றும் இல்லை, ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கிறபடி என்கிட்ட கொண்டு வானார். அந்த அப்பங்களை எடுத்து நன்றி சொல்லி வானத்தை நோக்கி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். இப்போ சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும். அல்லேலூயா. இதுதான் திருப்தி. எனக்கு இல்லை, ஐயோ சில விசேஷங்கள்லாம் போனால் கடைசியில் போனால் நீங்கள் முன்னமே வந்திருக்கலாமே, இப்போ தீந்து. இவர் நிறைவானவர், வேண்டிய மட்டும் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. உங்களை திருப்தி அடைய பண்ணுவார். கவனிச்சு பாருங்களேன், 5000 பேர் ஆண்கள் மாத்திரம் இருந்தாங்க, இன்னும் பெண்கள் சிறு பிள்ளைகள். இந்த மாலை வேளையிலே அவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிற பாக்கியவான்களாகிய நீங்கள், பாக்கியவதியாகிய நீங்கள் இந்த மாலை வேளை தேவனால் வருகிற நன்மை திருப்தியை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. அன்னைக்கு ஆலயம் இப்போ சபையெல்லாம் பிரதிஷ்டையாச்சு. அந்த நல்ல ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்தார். போகிறாங்களே, எங்கெல்லாம் இருக்கிறாரோ அவர் இருக்கிற இடத்துல பர்வதங்களையும் மெழுகு போல உருக செய்கிற தேவ பிரசன்னம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆக இந்த மாலை வேளையிலே ஆலயத்தின் நன்மையினால் திருப்தி, வேண்டிய மட்டும் உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பாராக. காரணம், கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அடுத்து 2வதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். 2வதாக வேதம் சொல்கிறது, யார் பாக்கியவான்னா அவரை அண்டிக் கொள்ளுகிற. அல்லேலூயா. பாஸ்டர் ஜீவானந்தம் சொல்லுவார், இந்த உலகத்திலேயே அவர் பிரசங்கம் பண்ணுகிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடுவார், இயேசு என்னை
கைவிட மாட்டார். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வாரினும் பெருங்காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். அந்த பாட்டை பாடிட்டு சொல்லுவார், இந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்கார ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு இருக்கிறார் அப்படிம்பார். எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு. எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கு. அவர் தான் இயேசுவார். எல்லாருக்கும் கர்த்தரானவர், அவரை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறாரே. இருந்தாரல்ல, இருப்பாரல்ல, இருக்கிறாரே. இந்த இடத்துல வாசிக்கிறோம், அவரை அண்டிக் கொள்ளுகிற. ஆங்கில வேதாகமத்தில் இருக்கும், who put their trust in him, யார் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறானோ அவன் பாக்கியவான். இந்த மாலைவேளை அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறீங்கள, அதனால தானே கர்த்தரை ஆராதிக்க, அவருடைய வார்த்தையை கேட்கும்படி, அவரை மகிமைப்படுத்தும்படி வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். லூக்கா 19:3. ஓடி போதும் இருங்க, போதும் கவனிங்க. சகைவை குறித்து இந்த இடத்துல வேதம் குறிப்பிடுகிறது. இயேசு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சகை கேள்விப்பட்டிருக்கிறார். திருமண வீட்டில் தண்ணியை திராட்சரசமாக மாற்றினார், பேய்களை ஓட்டினார், வியாதியஸ்தலை சொஸ்தமாக்கினார். இப்படிப்பட்ட அதிசயம் செய்கிறவர் நம்முடைய ஊருக்குள் வருகிறார். அல்லேலூயா. அவர் வந்தால் என்னப்பா, எனக்கு தான் எல்லாம் இருக்கேன். அவர் ஐஸ்வர்யவான்னு வேதமே சொல்லுகிறது. இருந்தாலும் அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினார். ஒரு நம்பிக்கை சகைவுக்கு வந்தது. அல்லேலூயா. அதனால தான் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி, அரச மரத்துலேருந்து வந்துட்டு இருக்காருன்னு வைங்க. இப்போ ஆண்டவர் போகிறாரு, ஸ்ரீஷர்கள் போகிறாங்க. எப்பயுமே ஆண்டவர் போனால் ஒரு பெரிய கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அவர் பார்க்குறாரு, ஓஹோ இப்போ இங்கிட்டு வந்தால் ரொம்ப இடஞ்சலாக இருக்குது, மெயின் ரோட்டில் போக முடியாதுன்னு சொல்லி அப்படி மணல் வாரி துறை வழியாக வந்து சந்தனிபுரத்துட்டு ஒரு காட்டத்தி மரம் அவர் எளிதல்ல, அதில் முள்ளெல்லாம் இருக்கும். இயேசுவை பார்க்கனா கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் ஏறுனா நன்மை உண்டு. அல்லேலூயா. பிரயாசப்பட்டு தான் பயிரிட முடியும். பலனில் முந்தி பங்கு. இந்த மாலை வேளை ஆராதனைக்கு வந்திருக்க எத்தனை பிரயாசங்கள் எடுத்துருப்பீங்கள்ல. இன்றைக்கி ஓய்வு நாள் தான், இருந்தாலும் ஒரு அலாரத்தை வச்சு இல்லை முன்னாடியே கிளம்பி எல்லாம் வந்து உட்காந்துருக்கீங்களே. இது போல் அவரை பார்க்கும்படி அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஆனால் அவர் உயரம் கம்மி, குள்ளனானபடியால் அவரை பார்க்க முடியாது. மரத்தில் ஏறினான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மீது, ஆண்டவர் மீது ஒரு நம்பிக்கை சகைவுக்கு வந்தது. அவர் பெரிய ஒரு டாக்ஸ் கலெக்டருக்கெல்லாம் தலைவர், வரி வசூலிக்கிறவங்களுக்கு அவர் தலைவர். அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு வசதியான நபராக இருந்தாலும் ஆண்டவரை தேட அவர் உள்ளத்தில் ஒரு ஆர்வம் வந்ததினால் ஓடி போய் காட்டத்தி மரத்தில் ஏறினான். அடுத்து வாசிங்க. வந்தபோது அண்ணாந்து பார்த்து கண்டு ஹல்லேலூயா. I must stay your house today. இன்றைக்கு நான் கட்டாயம் உன் வீட்டில் தங்கணும். அஜெண்டாவே மாறிடுச்சுப்பா. எங்கே போக போகிறாரு? செந்தனிபுரம் போய் என்கிட்ட தெரியாதுங்க, எங்களுக்கு பொன்மலையா அரியமலை எங்கே போகிறாருன்னு தெரியாது. நிறுத்து, திருப்பு, சகை வீட்டுக்கு விடு. எங்கே இளங்கோத்தூரில் இருக்கார் சகை. இப்போ இன்னைக்கு சகை வீட்டில் தான் நம்ம நைட் தங்குகிறோம். ரட்சகர் நீர் வந்ததால் ரட்சிப்பும் இங்கு வந்ததே, மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வும் கிடைத்ததே, மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வு கிடைத்ததே. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல். பகலிலே மேக ஸ்தம்பமாய், இரவினில் அக்கினி ஸ்தம்பமாய், முன் செல்லும் தூதனாய், வழிகாட்டும் மேய்ப்பராய். அல்லேலூயா. ஆண்டவர் யாராவது திருப்ப முடியுமா? போயா வேலையை பார்த்துட்டு நின்றுவார். அல்லேலூயா. செய்வார், இரக்கமுள்ளவர் தான். சீஷர்களுக்கே தெரியாது. அவரை அண்டிக் கொள்ளும்படி சகேயு செயல்பட்டார். அவரை பார்க்க வகை தான் தென்னார். அவர் என்ன நினச்சிருப்பார்? போகும்போது அவ்வளோ சீக்கிரம் விஐபி, அவர் சும்மா சாதாரண நினச்சார்.
நிறைய பேர் இயேசு கிறிஸ்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஏதோ பரிதாபம். நோ அப்படிலாம் கிடையாது. அவர் ஜெய்ஜாண்டி கேட்பார். அவர் தோற்றத்தை பற்றி சொன்னாலும் நிறையா சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளோ அவர் எப்படி இருக்குன்னு பார்த்தரணும் போதும். நம்ம ஒரு தலைவர்லாம் போனேன் 5 வருஷம் தான் அந்த தலைவர்கள், அதுக்கப்புறமேல அவங்க பவர் போயிடும். ஆனால் இவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். அல்லேலூயா. அவர் பார்த்துன்னு இருந்தார். ஆண்டவர் பாருங்களேன். அதனால தான் அவர் இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன். இந்த மாலை வேளையில் நீங்கள் வந்து அமர்ந்திருக்கலாம். ஒரு சில காரியங்களை நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு சில காரியங்களை ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சில காரியங்களை வெளியில் சொல்ல முடியாது. நான் என்ன இருந்தாலும் உள்ளத்தின் ஆழத்தில் இருப்பதை கூட கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. சகேயு அவருக்கு முன்னாக ஓடி அந்த காட்டு அத்தி மரத்தில் ஏறினோன்னே இப்படி ஒரு ஆள் இங்கே மேலே ஏறி இருக்கான்னு யாராவது ஆண்டவர்கிட்ட சொன்னாங்கன்னு இருக்கான்? இல்லை. அந்த இடத்தில் வந்தபோது தம்மை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டு என்று கர்த்தர் பார்க்கும்படி மனுபுத்திரரை கண்ணோக்கினார். திரளான கூட்டம் வந்தாலும் ஒரு கூட்டம் என்ன செய்ய போகிறேன்னு பார்க்கும், ஒரு கூட்டம் குற்றம் சொல்ல வரும், ஒரு கூட்டம் எதாவது கேட்க வருனார். ஆனால் என்னை தேடி ஒருத்தன் அந்த மரத்து மேலே உட்காந்துருக்கான்ல, இன்றைக்கி வாயா உன் வீட்டில் தான் நான் தங்கணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஐ மஸ்ட் இங்கிலீஷில் இருக்கு, கட்டாயம் தங்கினேன். யாரும் பேச முடியுமா? பேசினான் இருக்கு. ஊரே சொல்லும் ஐயோ ஐயோ ஐயோ. பார்த்தீங்களா? அப்படி தான் சொல்லுவோம். அது வரைக்கும் ஒன்றும் சொல்ல மாட்டான். சகை முன்னாடி சொல்லி நேராக போய் பாவி போட்டு தாக்கிறீ அந்த எக்ஸ்ட்ரா போட்டு விட்டுருவார் வரி. பாவியான மனுஷனிடத்தில் தங்க போனார். யாரை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஐயோ இது பண்ண அட்டாசம், இது இப்போ எங்கே போகுதான்? கர்த்தர் என்னை தெரிந்திருக்க, அவரை ஆராதிக்க போகிறேன், அவருடைய வார்த்தையை கேட்க போகிறேன், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன். யாரை பற்றியும் நீங்கள் காதில் போட்டுக்கொள்ளவே கூடாது. அல்லேலூயா. அதுக்கு நல்ல உதாரணம் சவுல். செவிடு மாதிரி இருந்தாருன்னு வசனம் சொல்லு. காது கேளாதவன இவனா பெலிஸ்தரின் கைக்கு நம்ம நீங்களாக்கி ரட்சிக்கிறவனர். என்ன வேணா சொல்லிட்டு பார்ப்போம். ஆண்டவர் என்னை அழைத்து இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்களேன், அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்க போனார் என்று ஒரு பொறுப்புனா தெரியுமா? நை நை நைன்னு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. போய் போகிறத பாரு யார் வீட்டுக்குன்னு. இது ரொம்ப ஒழுங்கு, அட்டகாசம், அநியாயம். பாவி வீட்டுக்கு போகிறான்னு. அவர் அதெல்லாம் இல்லை. என்னை தேடி வந்திருக்கல்ல, என் பிரசத்தில் வந்திருக்கல, உன்னை பாக்கியவனா மாற்றிட்டு தான் அந்த ஊரை விட்டே போகணும். அல்லேலூயா. அப்படி சொல்லி தங்குபடி போனார் என்று முறுமுத்தார்கள். சகேயு நின்று கவனிக்கணும். ஒரு பக்கம் எதிர்மறையான சூழ்நிலை எல்லாம் ஏற்று அவரை கசகசன்னு குறை சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆண்டவர் இருக்கிறார், சகை இருக்கிறார். சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் யார்கிட்டையும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் அதை நாளத்தனையே திரும்ப செய். ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லவே இல்லை, ஒரு பிரசங்கம் கூட பண்ணவே இல்லை. எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசி மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக போய் அந்த நரிக்கு சொல்லியானாரு. ஏரோதுக்கு இருக்கான், நரி மாதிரி தந்துறான். அவனுக்கு சொல்லி அனுப்புறாரு. இங்கே பக்கத்திலே இருக்கான். ஊரெல்லாம் சொல்லுது, இவன் யாரா? பாவி, அயோக்கியன், குடிகாரன், அவன் இவன் என்னென்ன ஒன்றை ஒஸ்தா அப்படி சொல்லிட்டு இருந்தான். அதை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. அல்லேலூயா. காரணம் ரட்சகர் நீர் ரட்சிப்பும் இன்று. அல்லேலூயா. நல்ல சீன் நினச்சி பாருங்களேன். சகையும் நிற்கிறார், ஆண்டவரும் நிற்கிறார். இவர் தான் பேசுகிறாரு. யார் பேசுகிறாரு? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், இன்னைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அவர் வந்துட்டார்னாலே அப்படி இருட்டெல்லாம் போயிருச்சு, வெளிச்சம் வந்துருச்சு. அவரே தான் சொன்னார், ஏன்ப்பா இப்படி போட்டு அநியாயம் பண்ணுற, கொடுனா கொடுத்துருப்பாரு. ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது தேவையற்ற காரியங்கள் விலகுகிறது. அல்லேலூயா. நாளத்தனையா நான் திரும்ப கொடுக்குறேன்னாரு. எஸ். அப்படியே பேசிக்கிட்டே எங்கே போகிறாங்க? வீட்டுக்கு போயிட்டாங்க. உள்ளார ஆண்டவர் கால் எடுத்து வைக்கிறார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. அது வரைக்கும் ரட்சிப்பே இல்லைப்பா. இன்னைக்கு தான் யார் வந்திருக்கா? ரட்சகர் நீர் வந்ததால் ரட்சிப்பும் மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வு கிடைத்ததே. அல்லேலூயா. என்ன ஒரு பாக்கியவான்.
ஆண்டவர் யாருக்கு ஒப்பிடுறாரு பாருங்க, இவனும் ஆபிரகாமுக்கு ஏற்கனவே இருந்த ஐஸ்வர்யத்தை விட சகேயுவுக்கு கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதம் அதுக்கப்புறம் பெருகி இருக்கும்பா. அல்லேலூயா. சும்மா இல்லை, ஆண்டவரை சும்மா சாதாரணமாக எடை போட முடியாது. காலையில் கூட சொன்னேன்ல, எலியேசரை தான் பார்த்தான்னா ஈசாக்கை பார்க்கவே இல்லை. எலியேசரை பார்த்தானே அரண்டு போயிட்டான். அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே பொண்ணு பார்க்க போனவர். நான் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பேன், நம்மலாம் பொண்ணு பார்க்க போனால் அப்படி தான் கூப்பிடணும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இல்லை, கார்லாம் நான் நிறுத்தி வைக்கிறேன், உங்களுக்கு ரூம்லாம் ரெடி. எஸ், வர்றது யாருன்னே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன்னா, இன்னும் ஈசாக்கை பார்க்கவில்லை, மாப்பிள்ளையே பார்க்கலப்பா. அப்போ ஆபிரகாமுடைய வீட்டு விசாரணை கர்த்தனுக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உண்டாயிருந்தது. அந்த ஆசீர்வாதம் சகேயுவுக்கு உண்டு, அவரை ஆராதிக்கிற உங்களுக்கும் உண்டு. நீங்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் சகேயுவின் குடும்பத்துக்கு ரட்சிப்பை தந்தார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய். சகேயு ஆண்டவரை அண்டிக் கொண்டார். இல்லை, அண்டிக் கொண்டார் இல்லை, அவருக்கு ஆண்டவர் தென்ன அவசியம் இருக்கா? நிறைய இடங்கள்ல நாங்கள் ஊழியத்துக்கு போகும்போது சொன்னாங்க, எங்களுக்கு வேண்டியதெல்லாம் இருக்குது, எங்களுக்கு எதுக்கு இயேசு கிறிஸ்துமா, எதுக்கு இயேசு கிறிஸ்துமாங்க. அப்படி இல்லைப்பா, ஆத்தும ரட்சிப்பு அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே சகேயுவின் ஆத்துமாவுக்கு ரட்சிப்பை தர சகேயுவை தேடி இயேசு போனார். ஆக இந்த மாலை வேளையிலே அவரை அண்டிக் கொள்ளுகிற நீங்கள் பாக்கியவான்கள். இந்த மாலை வேளையிலே உங்கள் வீடுகளுக்கு ரட்சிப்பு வருகிறது. நம்ம எந்த பகுதியை, எந்த நபரை குறித்து வேதத்தில் பார்க்குறோமோ அது அப்படியே எனக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிருங்க. அல்லேலூயா. இது ஒரு ரகசியம். உண்மைக்கும் நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அது அப்படியே எனக்கு வரணும். அல்லேலூயா. அது அப்படியே யோசேப்பை பார்த்தா யோசேப் மாதிரி நான் இருக்கணும், எலியாவை பார்த்தா எலியா மாதிரி இருக்கணும், எலிசாவை பார்த்தா எலிசா மாதிரி இருக்கணும். ஆக இந்த மாலை வேளையிலே சகேயின் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவர் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கார். ஆண்டவரே சர்டிஃபிகேட் கொடுத்தார். இப்போ வெளியில் இருக்கவங்களாம் யாராவது தான் சொல்லியிருக்க முடியுமா? எத்தனை பேர் முறுமுறுத்தான். ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், ஒரு ஆசீர்வாதத்தை அந்த வீட்டுக்கு கூறிவிட்டு சென்றார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, ஒரு வார்த்தை சொல்கிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்க விடுதலை தரவுமே மனுஷகுமாரன் வந்து இருக்கிறார் என்றார். இந்த மாலை வேளையில் நீங்கள் எதெல்லாம் இழந்து போனீர்களோ அதெல்லாம் மீண்டும் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. இதற்கெல்லாம் காரணம் ஒன்னே ஒன்றுதான், சகேயு ஆண்டவரை அண்டிக் கொண்டார். இந்த மாலை வேளை அவரை தேடி இதான் அண்டிக் கொள்கிறது. இன்னொரு பழமொழி கூட நம்ம ஊரில் சொல்லுவோம், பிடிச்சாலும் பிடிச்சா அது புளியங்கொம்பு, ஆனால் இங்கே எங்கள் தேவனுடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். தம்மை சேர்ந்த ஜனமாகிய தம்முடைய ஜனத்திற்கு கொண்டாட்டமாக ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. இந்த கொம்பு வளர்ந்து கொண்டே இருக்கும், அதை யாரும் தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. இது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். இந்த மாலை வேளையிலே அவரை அண்டிக் கொள்கிற உங்களுக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறது. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாமை வெள்ளியும் பொன்னுமுடைய சீமான் ஆக்கினார். மாத்திரமல்ல, ஆபிரகாம் தனக்கு மாத்திரமல்ல தனக்கு பின்வரும் சந்ததிக்கும் என்னுடைய நீதி நியாயங்களை எடுத்துரைப்பான் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் சந்ததிக்கு அவருடைய வார்த்தையை சொல்லும்படி கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. இல்லை, இது பாக்கியமா இல்லையா? மாத்திரமா அப்படிதான் சந்ததி வந்தது. குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வைத்த வயல்வெளி. உங்கள் பிள்ளைகள்லாம் அப்படி கர்த்தர் ஆசீர்வைத்த வயல்வெளின்னா, ஓலையர் வந்தீங்கன்னா வாங்க, இப்போ தான் எல்லாம் நாற்று நட்டுக்கிட்டு விளைஞ்சி வருமா, அந்த அறுவடை நேரத்தில் போனால் அந்த செட்டிநாடு பேக்கில் போனோம்னா ஒரு வாசம் வரும் பாருங்க, அந்த நெல் வாசம். அப்போ நான் அந்த வசனத்தை நினைப்பேன், அப்படிப்பட்ட வாசனை உங்கள் பிள்ளைகளுக்கு வரும். அல்லேலூயா. எப்படியோ உலகமே பஞ்சமாக இருந்தாலும் ஈசாக்கு வர 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 தேசத்திலே மகா பெரியவனானான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். பஞ்சகாலங்க, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி தன்னுடைய தொழில். இந்த காலத்தில் எங்கே விவசாயமாக நீங்களாம் ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வேலை, அரசாங்க வேலை, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை நம்பி உங்கள் வேலையை செய்கிறபடினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை அடைவீர்கள்.
ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுது, இஸ் வெல்த் கண்டினியூ டு க்ரோ. அவருடைய பொருளாதாரம் பெருக ஆரம்பித்து விட்டது. எது வரைக்கும்னா until he became very rich. ஹல்லேலூயா. அவன் பெரியாள் ஆகிற வரைக்கும் அவனை நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. இந்த மாலை வெள்ளை உங்கள் குடும்பங்கள் தலைக்கும்படி செய்வாராக. ஆபிரகாம் கர்த்தரை அண்டிக் கொண்டார், ஈசாக்கு கர்த்தரை அண்டிக் கொண்டார். நீங்கள் பாக்கியவான்கள். சகைவுக்கு ஆல்ரெடி எல்லாமே இருக்குது, ஆனால் ஆபிரகாமுக்கு குமாரன் என்று சொன்னதுனால ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அந்த வீட்டுக்கு வந்தது. ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 30-34 வரைக்கும் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவர் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில், எரிகோவை குறித்து உங்களுக்கு எல்லாரும் தெரியும். யோசுவாவின் நாட்களில் ஆண்டவர் எரிகோ பட்டணத்துக்கு ஒரு சாபத்தை கொடுத்தார். என்ன சாபம்னா, இந்த பட்டணத்தை கட்டும்படி அவனா எழும்பினால், அவன் கட்டினானா, அஸ்திவாரம் போட்டானா, அவனுடைய மூத்த பிள்ளை மரித்து விடுவான். மீறி கட்டினா நிலைய வைக்கும்போது அவனுடைய இளைய பிள்ளை மரித்து விடுனார். ஹல்லேலூயா. யோசுவா நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு சாபம். ஆனால் ஆண்டவர் சாபத்திலிருந்து எல்லாருக்கும் விடுதலை தரணும்னு விரும்பினார். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் எரிகோவில் பிரவேசித்தார். எரிகோவில் பிரவேசித்து வெளியே வரும்போது, ஹல்லேலூயா, அதனால தான் பாலான ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். பால் தான் ஐயா, இனிமேல் ஒன்றும் தேராது, ஒன்றுக்கு லாயக்கில்லம்மா, அந்த எல்லைக்குள்ள ஆண்டவர் எழுந்தருளுவார். பாலான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில எரிகோவிலிருந்து வெளியே வரும்போது திரளான ஜனங்கள், ஆங்கிலத்தில் மல்டிடியூட்னு, கிரேட் மல்டிடியூடு, நிறைய பெரிய கூட்டம் போகுது. அப்பொழுது வழியருகே உட்கார்ந்த 2 குருடர் இயேசு வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். எவ்வளோ பெரிய கூட்டம் போகணும்னு உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் வராருன்னு சொன்னார். இன்னைக்கு ரொம்ப மோஸ்ட்லி ரொம்ப பாப்புலராக ரொம்ப முன்னணியில் உள்ள ஊழியக்காரர்கள் வராங்கன்னு சொன்னாலே அதுக்குன்னு ஒரு சில டைம்லாம் வச்சுருப்பாங்க. அப்படி தான் கூட்டிகிட்டு வரணும். போகும்போது பொதுவான இதிலெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க, சைடில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதே போல் தான் ஆண்டவர் வரும்போது பெரிய கூட்டம் இருக்கும். ஆனால் இந்த 2 குருடர்கள் பாருங்கள், ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி உள்ளத்தில் அவரை நோக்கி ஒரு சத்தமிடுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்கள் இருதயத்தை பார்க்கிற. எத்தனை பேர் கூடியிருந்தாலும் அங்கே பார்த்தோம், பெரிய கூட்டம் வந்தாலும் சகைவை பார்த்தார், இந்த 2 குருடர்களை பார்த்தார். அவர்கள் பேசாதற்கும்படி ஜனங்கள் அவர்களை, அந்த நாட்களில் குருடர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு வஸ்திரம் கொடுத்துருவான், அப்படின்னா ஒரு ட்ரெஸ் கொடுத்துருவான். அந்த ட்ரெஸ் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக பார்க்குறவங்களே உதவி செஞ்சுருவாங்க. உதவின்லாம் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அப்படி செய்வாங்க. ஆனால் அவங்க பார்த்தாங்க, ஆண்டவரை நோக்கி கேட்போம், அவர் எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார், எனக்கும் செய்வார்னு அவர்களுக்கு நம்பிக்கை வந்தது. அவரை நான் அண்டிக் கொள்வேன்னு ஒரு தீர்மானம் எடுத்து கூப்பிட்டாங்க. ஆனால் அவர்கள் பேசாதற்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். என்னைக்கு ஆண்டவரை தென்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களோ, எதிர்மறையான சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் உங்களை உள்ளத்தை காண்கிறார். தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கு என்று அதிகமாக கூப்பிட்டார்கள். அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, ஹல்லேலூயா. இவர்கள் சாதாரண, சகை கூட ஒரு விஐபி, இவர்கள் சாதாரண மனிதர்கள், ஒன்றும் பெரிய பாப்புலர் கிடையாது. ஆண்டவர் அவர்களை அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டுமே, இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, எங்களுக்கு வேதனையாக இருக்கே அப்படின்னாங்க. இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள், அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த குருடர்கள் இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணினார்கள், நான் அவரை அண்டிக் கொள்வேன், அவரை தேடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலை வெல்ல அவரை நீங்கள் அண்டிக் கொள்ளுகிறீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிறீர்கள். பாருங்களேன், எத்தனை பேர் எதிர்மறையான சொன்னாலும் என்னுடைய இருதயத்தின் சத்தம்லாம் அவருக்கு தெரியுமானா? தெரியும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஆலயத்தை குறித்து தொழுது கொள்ளுகிறவர்களை அளந்து பார்க்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். இதெல்லாம் வெளியில் தெரியாது.
தூதர்கள் இருப்பாங்க, ஒவ்வொருத்தரையும் பார்ப்பாங்க. ரெனிட்டா, இவங்க சிஸ்டர் ரோசி, இவங்க பிரதர் ஜெயராஜ், இவங்க உள்ளத்துக்குள்ளே என்னென்ன காரியங்கள்லாம் இருக்குதுன்றது ஒவ்வொன்றத்தையும் கொண்டு போய் எங்கே கொடுப்பாங்க? மேலே போகும். அல்லேலூயா. அங்கே போகும், ரிப்போர்ட் போகும், உங்களுக்கு பதில் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் காரியங்கள்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. எவ்வளோ நல்ல தேவன். எத்தனை பேர் இருந்தாலும் ஆண்டவர் அவர்கள் இருவரையும் அழைத்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நாங்கள் பார்வையடைய வேண்டும் என்றார்கள். பார்வை அடைந்தது மாத்திரமல்ல, தொடர்ந்து அவருடைய வழியிலே நடந்தார்கள். இந்த மாலை வேளையிலும் அல்லேலூயா, நீங்கள் பாக்கியவான்கள். எத்தனை பேர் அந்த நம்பிக்கை வந்திருக்கிறது? அல்லேலூயா. ஒரு அடி நிலம் கூட இல்லாத ஆபிரகாம், அப்படிதான் ஆபிரகாமை வேதம் அடைமொழி பொருத்துகிறது. அல்லேலூயா. ஆனால் இங்கே பின்னாடி பவுல் எழுதுவார், கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்லோ அத்தனை பேரிலும் வாக்கு தத்துவத்தின்படி உடன் சுதந்திரராயும் ஆபிரகாமின் சந்ததியாயும் இருக்கிறார்கள். ஈசாக்குள்ள ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும், இஸ்ரவேலுக்குள்ள ஆசீர்வாதம் உங்களுக்கு வருகிறது, கோத்திர பிதாக்களுக்குள்ள ஆசீர்வாதம் உங்களுக்கு வருகிறது. அல்லேலூயா. ஆக நீங்கள் பாக்கியவான்கள். நாம் ஜெபிக்க போகிறோம். ஆக 3 காரியங்கள் பார்த்தோம். அவருடைய பிரகாரங்களில் நான் தங்கியிருக்கும்படி, அவரோடு தங்கியிருக்கும்படி கர்த்தர் என்னை தெரிந்தெடுக்கிறார். ஆலயத்தின் நன்மையினால் என்னை திருப்தி ஆக்குவார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் பற்றாக்குறை, எதிர்பார்ப்புகள், தேவைகளோடு அமர்ந்திருந்தார்கள். எல்லாருக்கும் அப்பயே என்வி எடுத்து கொடுத்துருக்கார், வேண்டிய மட்டும். ஏன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும். முதல் வரிசைக்கு வந்து கடைசியில் வரல, அந்த பேச்சே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு கொடுத்ததெல்லாம் மீதம் கூட நிறைய ஒன்று சேதமாகாதபடி எடுத்துக்கொண்டு போக வைத்தார். இந்த மாலை வெள்ள உங்கள் எல்லைகளில் ஒரு நிறைவை தந்து அநேகருக்கு உதவி செய்ய உங்கள் கரங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். நேரம் இல்லைன்னா அநேக காரியங்கள் சாட்சியாக சொல்ல முடியும். எங்கள் வாழ்க்கையில் நடந்ததே, நம்முடைய சபையார் வாழ்க்கையில் நடந்ததே, அநேகருடைய வாழ்க்கையில் நடந்ததே. இந்த வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. இந்த மாலை வேளை ஆலயத்தின் நன்மையினால் உங்களை திருப்தியாக்கி அனுப்புவார்.